விவாதத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, நடத்தின ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் நடந்த குளறுபடிகள். குறிப்பா அந்த வினாத்தாள்கள்ல இருந்த பிழைகள் ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மைய கேள்வி இதுதான். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட தேர்வு செயல்முறைகள் நியாயமாயிருக்கா இல்ல? பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் சொல்ற குற்றச்சாட்டுகள் அந்த அமைப்புல இருக்கிற ஆழமான சரி செய்யப்படாத பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுதா. இந்த விவாதத்துல தேர்வர்களோட பக்கம் நின்னு தேர்வு வாரியத்தோட செயல்முறைகள்ல கடுமையான குறைபாடுகள் இருக்கு, இது ஒரு தகுதி நெருக்கடின்னு நான் வாதிட போறேன். நீங்க சொல்றதுல ஒரு பகுதி உண்மை இருக்கலாம். ஆனா என்னோட பார்வை இதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. புகார்கள் இருக்கிறது உண்மைதான், மறுக்கல. ஆனா தேர்வு வாரியத்தோட அந்த மறு ஆய்வு செயல்முறை, அதாவது ரிவ்யூ ப்ராசஸ், இந்த சூழலுக்கு ஒரு நியாயமான பதில் தான். தேர்வர்களோட குற்றச்சாட்டுகள் சில இடங்கள்ல மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் என்னோட நிலைப்பாடு. சரி, என் வாதத்தை நான் முன்வைக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனையின் அளவை, அதோட வீரியத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ 100-200 பேர் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. ஆயிரக்கணக்கானோர் தங்களோட எதிர்காலமே பணயம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தாழ் 1ல 150 கேள்விகள்ல 59 கேள்விகள் தவறுன்னு சொல்லி சுமார் 5775 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனா தாழ் 2ஓட நிலைமை இன்னும் மோசம். 150 கேள்விகள்ல 145 கேள்விகள் தவறுன்னு 35,402 தேர்வர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கறது? இது வெறும் சின்ன சின்ன தவறுகள் இல்ல. இது ஒரு முழுமையான அமைப்பு ரீதியான தோல்வி. தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய டிஆர்பிக்கே தகுதி இருக்கான்ற கேள்வி அது எழுப்புது. கோயம்புத்தூரை சேர்ந்த சசிகுமார்னு ஒரு தேர்வர் சுட்டிக்காட்டின மாதிரி திரும்ப திரும்ப வர எழுத்து பிழைகள் ஒரு பக்கம் மாறி அடிப்படை பிழைகளை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சூழல்ல டிஆர்பி அமைச்சிருக்கிற நிபுணர் குழு பலரோட பார்வையில ஒரு கண் துடைப்பு மாதிரிதான் தெரியுது. நீங்க சொல்ற புள்ளி விவகாரங்கள் அதிர்ச்சியா இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த எண்களை நம்ம சரியான கோணத்துல பார்க்கணும். டிஆர்பி அவங்க ஒரு முறையான செயல்முறையை வச்சிருக்காங்க. நிரூபிக்கப்பட்ட ஒவ்வொரு தவறுக்கும் கருணை மதிப்பெண்கள், அதாவது கிரேஸ் மார்க்ஸ் வழங்கப்படும்னு தெளிவா அறிவிச்சிருக்காங்க. அதிக எண்ணிக்கையில ஆட்சேபனைகள் வந்ததாலேயே அது எல்லாமே சரின்னு அர்த்தம் கிடையாது. சொல்லப்போனா டிஆர்பி வரலாற்றிலேயே இவ்வளவு ஆட்சேபனைகள் வர்றது இதுதான் முதல் முறை. இது ஒரு தனித்துவமான சூழல். ஒருவேளை இந்த தேர்வோட முக்கியத்துவம், சமூக ஊடகங்களோட தாக்கம், இது கூட இந்த எண்ணிக்கைக்கு காரணமாயிருக்கலாம். அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு தாழ் 1ல 27% கேள்விகளுக்கும் தாழ் 2ல 40% கேள்விகளுக்கும் தான் ஆட்சேபனைகள் வந்திருக்கு. இதுவும் அதிகம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேர்வர்கள் தரப்புல சொல்ற 96% அன்னோருது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கோபத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலையைச் சேர்ந்த மெஸ்மரைஸ் அகாடமியோட அமரேசன் மாதிரி கல்வி நிபுணர்களே அந்த 145 கேள்விகள்ல சிலது மட்டும்தான் தவறா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. இதிலிருந்தே கல்வியாளர்கள் மத்தியில இது பத்தி ஒரு விவாதம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? புகார்களை சரிபார்க்க பள்ளி பாட புத்தகங்கள் மாதிரி ஆதாரங்களை டிஆர்பி கேட்கறது ஒரு நியாயமான நிலையான நடைமுறை தானே? நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சிக்கல் என்னன்னா, பிரச்சனையோட ஆழத்தை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. 35,000 பேருக்கு மேல 145 கேள்விகள் தவறுன்னு சொல்லும்போது அதை வெறும் மிகைப்படுத்தப்பட்ட கோபம்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அது அந்த அமைப்பின் மேல இருக்கிற நம்பிக்கையின்மையோட வெளிப்பாடு. சரி, எண்களை விடுங்க, தவறுகளோட தன்மையை பாருங்க. இது வெறும் கடினமான பாடங்கள்ல இருக்கிற கருத்துப்பிழைகள் மட்டும் இல்ல. ஆசிரியர்களுக்கான தேர்வுல திரும்ப திரும்ப எழுத்துப்பிழைகள் வருது. இது டிஆர்பி கிட்ட ஒரு தரக்கட்டுப்பாட்ட செயல்முறையே சரியா இல்லைன்னு அதை காட்டலையா? ஒரு நிமிஷம். எழுத்துப் பிழைகள் இருக்கிறது தொழில் முறையற்றது அப்படிங்கிறத நான் முழுமையா ஒத்துக்கிறேன். அதுல மாற்று கருத்தே இல்ல. அது நிச்சயம் அந்த அமைப்புக்கு ஒரு கரும்புள்ளி தான். ஆனா இந்த மாதிரி மனித தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதால தான் இந்த ஆட்சேபனை மற்றும் மறு ஆய்வு செயல்முறையே அவசியமாகுது. எந்த ஒரு பெரிய அளவிலான தேர்வும் 100% பிழை இல்லாம இருக்க முடியாது. லட்சக்கணக்கானோர் எழுதுற ஒரு தேர்வுல இது மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யும். முக்கியம் என்னன்னா, அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு சரி செஞ்சு எந்த ஒரு தகுதியான தேர்வரும் பாதிக்கப்படலைங்கிறத உறுதி செய்யறது தான். டிஆர்பி அந்த வழிமுறையை தெளிவா கொடுத்துருக்கு. ஒரு தவறு நடந்தா அதை சரி செய்ய ஒரு அமைப்பு இருக்கிறதானே முக்கியம். அந்த அமைப்பு சரியா செயல்படுதா அப்படிங்கிறது தானே இங்க கேள்வி. நீங்க குறிப்பிடுற அந்த நிபுணர் குழுவோட செயல்பாட்டை பத்தி தான் என்னோட அடுத்த வாதமே. அது உண்மையிலே நியாயமா வெளிப்படைத்தன்மையோட செயல்படுதா?
கோயம்புத்தூர் சசிகுமாரோட அனுபவத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. யோசிச்சு பாருங்க, தேர்ச்சி பெற அவருக்கு தேவை 82 மதிப்பெண்கள். அவர் எடுத்ததோ 78. வெறும் 4 மார்க் வித்தியாசம். அவர் பள்ளி பாடப்புத்தக ஆதாரங்களோட 6 கேள்விகளுக்கு மிக தெளிவா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நியாயப்படி பார்த்தா அந்த 6 மதிப்பெண்கள் கொடுத்திருந்தா அவர் 84 மதிப்பெண்களோட சுலபமா தேர்ச்சி பெற்றிருப்பார். ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன? ஒரே ஒரு மதிப்பெண். எதன் அடிப்படையில மத்த 5 ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு எந்த விளக்கமும் இல்ல. இதுதான் நீங்க சொல்ற முறையான செயலா? இது அந்த நிபுணர் குழு ஒரு கண் துடைப்புன்னு தானே காட்டுது. இல்ல, ஒரே விஷயம். அந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வை வச்சு நாம ஒரு பொதுவான முடிவுக்கு வந்துட முடியாது. சசிகுமாரோட அனுபவம் வருத்தமளிக்குது சரி, ஆனா அந்த குழுவோட மதிப்பீட்டு முறைகள் நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை அவர் கொடுத்த ஆதாரங்கள் குழுவோட பார்வையில போதுமானதா இல்லாம இருந்திருக்கலாம், இல்லனா அதை விட வலுவான மாற்று ஆதாரங்களும் இருந்திருக்கலாம். நிரூபிக்கப்பட்டால் ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு மதிப்பெண் அன்னொன்னு தான் டிஆர்பியோட கொள்கை. இங்க நிரூபிக்கப்பட்டால் அன்னோதுதான் முக்கியமான வார்த்தை. அந்த மதிப்பீட்டை செய்யறது தான் நிபுணர் குழுவோட வேலை. அந்த அமைப்பு குறையில்லாததுன்னு நான் சொல்லல, ஆனா இது சர்ச்சைகளை கையாள ஒரு கட்டமைக்கப்பட்ட வழி. எந்த வழியுமே இல்லாம இருக்கிறத விட இது மேலதானே. வெளிப்படைத்தன்மை குறைவா இருக்கலாம், ஆனா அது தன்னிச்சையா செயல்படுதுன்னு நாம சொல்லிட முடியாது. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னதே தன்னிச்சையான செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும். சரி, இன்னொரு உதாரணத்துக்கு வருவோம். கேள்வி எண் 12, உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ரெக்கக்னிஷன், லேர்னிங், ரீகால், ரிட்டென்ஷன், இதை சரியான வரிசைப்படுத்தணும். தேர்வர்களோட குற்றச்சாட்டுப்படி டிஆர்பி கொடுத்த சரியான விடை வரிசையான BDCA என்றது கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ்லே இல்ல. இது எழுத்து பிழையோ கருத்து வேறுபாடோ இல்ல, இது ஒரு அப்பட்டமான வடிவமைப்பு பிழை. தேர்வுல பதற்றத்தோட இருக்கிற ஒரு மாணவர் இந்த கேள்வியை பார்க்கும்போது என்ன செய்வார்? தன்னோட அறிவின் மேல சந்தேகம் கொள்வார், நேரத்தை வீணடிப்பார், மன உளைச்சலுக்கு ஆளாவார். இந்த மாதிரி அடிப்படை பிழைகள் தேர்வின் நம்பகத்தன்மையை சிதைச்சிடுது. இது தேர்வர்களோட திறனை சோதிக்கிறதுக்கு பதிலா அவங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான புள்ளி. அந்த மாதிரி கேள்விகள் நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனா அதுக்காக தானே கருணை மதிப்பெண்கள்னு ஒரு ஏற்பாடு இருக்கு. அந்த கேள்விக்கு முயற்சி செஞ்ச எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும்போது யாருக்கும் அநீதி இழக்கப்படலையே. ஒரு பிழை நடந்திருக்கு, அது சரி செய்யப்பட்டிருக்கு, அமைப்பு செயல்படுது. ஆனா நீங்க பிரச்சனையின் மூல காரணத்தை பத்தி பேசுனீங்க. ஏன் இவ்ளோ தவறுகள் நடக்குது? குறுகிய காலத்துல இவ்ளோ பெரிய தேர்வை நடத்துறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் நாம யோசிக்கணும். வினாத்தாள் தயாரிக்கிறது, மொழிபெயர்க்கிறது, சரிபார்க்கிறதுன்னு பல கட்டங்கள் இருக்கு. இதுல எங்கேயாவது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது நடைமுறை சிக்கல்கள், நான் கேட்கிறது நிர்வாக தோல்வியை பத்தி. இந்த தவறுகள் வெறும் கவனக்குறைவில்ல, தகுதியான நிபுணர்களை வினாத்தாள் அமைக்க நியமிக்காதது, இல்லனா அவங்களுக்கு போதுமான நேரமும் வளங்களும் ஒதுக்காதது காரணமா இருக்கலாம். வினாத்தாள் அமைக்கிறவங்களோட தரம் என்ன, அவங்கள மறு ஆய்வு செய்றவங்களோட தகுதி என்ன, இந்த செயல்முறை பத்தி எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. இது ஒரு ஆழமான நிர்வாக தோல்வியோட அறிகுறி. இது இப்படியே தொடர்ந்தா டிஆர்பி அமைப்பின் மேல இருக்கிற நம்பகத்தன்மை என்ன ஆகும்? இப்போ வருஷத்துக்கு 3 தடவை டெட் தேர்வு நடத்த போறத சொல்றாங்க. ஒரு தடவை நடத்துறதுக்கே இந்த நிலைமைன்னா 3 தடவை நடத்தினா என்ன ஆகும்? நீங்க சொல்றது ஒரு கோணம். ஆனா இதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். வருஷத்துக்கு 3 தடவை தேர்வு நடத்துறது இந்த சிக்கலுக்கான தீர்வா கூட இருக்கலாம். ஒரு தேர்வு தவறினா அடுத்த வாய்ப்புக்கு 1 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும்போது ஒவ்வொரு தேர்வின் மேலேயும் இருக்கிற அழுத்தம் குறையும். அந்த வாழ்வா சாவாங்கிற நிலை மாறும்போது தேர்வர்கள் ஒரு சின்ன பிழையை கூட பெரிதுபடுத்துற மனநிலையும் குறையலாம். அது மட்டும் இல்லாம அடிக்கடி தேர்வுகளை நடத்துறது டிஆர்பிக்கு தங்களோட செயல்முறைகளை செம்மைப்படுத்த ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஒவ்வொரு தேர்வுலையும் கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு அடுத்த தேர்வை இன்னும் சிறப்பா நடத்த முடியும். இந்த சர்ச்சை எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் அது ஒரு முக்கியமான கற்றல் அனுபவம். இது டிஆர்பிய அதோட தர கட்டுப்பாட்டு முறைகளை மேம்படுத்த தூண்டுற ஒரு உந்து சக்தியா அமையும். நீங்க சொல்றது ஒரு ஆசவாதி பார்வை. ஆனா கலை யதார்த்தம் என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களோட எதிர்காலம் இந்த அமைப்போட கைகள்ல இருக்கு. அவங்களோட அனுபவங்களுக்கும் தேர்வு வாரியத்தோட அதிகாரப்பூர்வ நடைமுறைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய காய் இருக்கு. இந்த விவாதம் அதைத்தான் காட்டுது. சுருக்கமா சொல்லப்போனா, புகார்களோட எண்ணிக்கையும் எழுத்துப்பிழைகள் மாதிரி அடிப்படை தவறுகளோட தன்மையும் டிஆர்பியில ஒரு ஆழமான தகுதி மற்றும் நம்பகத்தன்மை நெருக்கடி இருக்கிறதையே காட்டுது. அவங்களோட பதில் நடவடிக்கைகள், குறிப்பா அந்த நிபுணர் குழுவோட செயல்பாடு வெளிப்படைத்தன்மை இல்லாததாவும் தனிச்சானதாவும் தெரியுது. இது அந்த வாரியத்தோட அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்குது. நான் என்னோட நிலைப்பாட்டை சுருக்கமா சொல்றேன்.
ஆட்சேபனைகளோட எண்ணிக்கை வரலாற்று ரீதியா அதிகமா இருந்தாலும் எல்லா புகார்களும் நிரூபிக்கப்பட்ட தவறுகள் இல்ல அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். மாற்று நிபுணர் குரல்கள் கூட இந்த பிரச்சனை மிகைப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. டிஆர்பி கிட்ட மறு ஆய்வுக்கும் திருத்தத்துக்கும் ஒரு முறையான செயல்முறை இருக்கு. இந்த செயல்முறைக்கு சில குறைகள் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி சவால்களை எதிர்கொள்ள இதுதான் சரியான வழி. ஒரு அமைப்பு அதோட தவறுகளை சரி செய்ய முயற்சிக்கும் போது அதை நம்ம முழுமையா நிராகரிச்சிடக்கூடாது. இந்த அனுபவம் அவங்கள எதிர்காலத்துல இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கும். இந்த விவாதம் தேர்வர்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கும் ஒரு அரசு அமைப்போட நடைமுறை சிக்கல்களுக்கும் இடையிலான பதட்டத்தை தெளிவா காட்டுது. இது நம்ம எதிர்கால கல்வியாளர்களை உருவாக்குற நிறுவனங்க கிட்டேருந்து நாம என்ன தரத்தை, என்ன பொறுப்புணர்வை எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஆழமான கேள்வியை எழுப்புது. உண்மைதான், ஒரு பிழையே இல்லாத அமைப்பு சாத்தியமில்ல. ஆனா நம்பகத்தன்மை கொண்ட வெளிப்படைத்தன்மையோட செயல்படுற ஒரு அமைப்பை உருவாக்குறது தான் நம்ம இலக்கா இருக்கணும். இந்த விவாதம் அந்த இலக்க நோக்கிய ஒரு உரையாடலுக்கான தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன்.